கஷ்டமா இருக்குன்னா அதனால அப்படியே தெரியாது. நீயோ நிராயுதபாணியாக இருக்கிறாய். என் களத்தில் கூடிய ஆயுதத்தை அளிக்கிறேன். அதை தூக்க செய்வார். இன்னொரு வரை என்றும் அதுதான் கொடுத்திருக்கேன். வேல்கை வாங்குங்கள் கீழ்கை. சரி இந்த மாதிரி நாளைவா முன் வச்ச கால பின் வைக்க மாட்டேன். சபதம் முடிந்தது. என் வேலையை பார்த்து வருகிறேன். என்ன இது? அர்ஜுனனும் கர்ணனும் அமோகமாக யுத்தம் செய்கிறார்கள். அர்ஜுனன் விட்ட பானமானது கர்ணனுடைய மார்பிலே தைத்திருக்கிறேன். கர்ணன் உயிர் போகவில்லை. ஏன்? கர்ணன் செய்த 31 தான தர்மங்கள் தர்ம தேவதைகளாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். கர்ணனுடைய உயிர் போகவனால் 30 சென்று ஒரு ஏம பிராமணனாக வந்து கர்ணன் செய்த 31 தான தர்மத்தை வாங்கி தந்தால் உயிர் போயிருக்கும் சென்று ஏம பிராமணனாக வருகிறேன். கர்ணமகாராஜனே, உன்னுடைய யுவனை கண்களை நீக்கி ஞான கண்ணிருக்கேன். யாரு காரணமாக வந்தீர்கள் அது சொல்லு. உனக்கு என்ன வர வேண்டுமோ தடையில்லாம தருகிறேன். உயிரோடு இருக்கிற சமயத்தில் நீங்கள் வந்து எப்பொருள் கேட்டுதான் கொடுத்திருப்பேன். குருட்சேத்திர பூமியை எதிரி விடக்கூடிய பானமான என் மார்பிலே தைத்து மரணவத்தில் இருக்கின்றேன். என்னிடத்தில் இருக்கிற பொருளை கேட்டா தெரியும். மார்பதக்கம் உன்னிடத்தில் இருக்க பொருள் தான் கறி. எனக்கு அதெல்லாம் வேண்டாம். போகக்கூடிய வகையில் திருடர்கள் இருக்கிற அடித்து பிடுங்கிக் கொள்வார். நீங்கள் செய்த 31 தான தர்மத்தை எனக்கு தாரை வாத்து கொடுத்தால் போதும். சுவாமி, அதை தாரை வாத்து கொடுப்பதற்கு குருட்சேத்திர பூமியில செப்பு காசு எள்ளு எண்ணிக்காட்டு தேடுவேன் ஐயா. அத்தனை பொருள் என்னிடத்தில் இருக்கிறது. ஜலம் இல்லையா ஐயா? குருட்சேத்திர ஜலம் தான் கிடைக்காது. எவ்வளவு பானம் விட்டுருக்கா அந்த பானத்தை அசைக்கி குருதி என்று சொல்லக்கூடிய உதிர வரும். அந்த உதிரத்தை ஜலமாக பாவித்து எனக்கு தாரை வாத்து கொடுத்தால் போதும். அப்போ
மாயவன் செய்த சூரா மாயவன் செய்த சூரா மகிழ்ச்சிகள் என்பதற்கே எனக்கு கோடைகள் என் நெஞ்சை கட்டி குறுகியே வருவதையோ இங்கு வந்தே நான் மாறியே இருக்கும் போது சுவாமியே இந்த தாழவே கேட்கும் தானோ நீங்க தாழவே கேட்கும் தானோ இதை தருகிறே அப்படியே உன் விதியை திறந்து பார்த்து என்ன வர வேண்டுமோ கேள்வி தருகிறேன். பொருளையெல்லாம் தேடின பொருளையெல்லாம் எழுமறையோ கேணும் இங்கே என்னை கூடிய மனையாளுக்கே என்னை கூடிய மனையாளுக்கு என் குளமாதில் வளரைங்க என்னை தேடியே எடுத்து வளர்த்தோனாமே ராஜிக்கு உயிரை நான் இன்றே தேடியே எடுத்து வளர்த்தோனாரே திருராஜிக்கு என் உயிரை இன்றே நான் வாடியே இருக்கும் போது மலரடி கண்டேனையோ மகாராணி எனக்கு 3 வரம் கொடுத்தால் அது போதுமானது ஐயா. என்ன வர வேண்டுமோ கேள் தடையில்லாமல் தருகிறேன். நான் எத்தனை தரம் இறந்து 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 பிறந்தாலும் சரி ஈகை என்ற குணம் அதற்குண்டான பொருள் என்னுடன் பிறக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது வரம் நான் இறந்த செய்தி என் தாயாகிய குந்தமாதேவிடத்திலே தெரிவித்து இவருடைய தாயின் அழுகுரல் என் காதிலே கேட்கு வரையந்தம்
என் உயிர் என்னை விட்டு போக கூடாது. எங்க அம்மா வேற குரல் என் காதல கேட்கணும். அதன் பிறகுதான் என் உயிர் என்னை விட்டு பிரியும். இது இரண்டாவது வரமா? சரி, அதன் பிறகு மூன்றாவது வரம். மூன்றாவது 32வது தானம். அன்னதான பலனையும் நான் செய்யவில்லை. ஏன் ஏர் ஓட்டி மகன் என்றும் ஜாதி கெட்டவன் என்றும் என்னுடைய கிரகத்தை யாரும் அண்ணன் புசிக்க. ஆகையினாலே அந்த அன்னதான பலனை நான் செய்கிறேன். என்னை ஆதார விதத்துக்கு கேட்டுக்கொள்ள வேண்டும். இதுதான் உன் எண்ணமா? நீ எல்லா காலத்தில் உனக்கு எத்தனையோ இடர்கள் எல்லாம் செய்தேன். உயிர் பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு நல்லதாயினும் செய்ய வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். ஆகையால் நீ அடுத்த பிறவிலே திருச்செங்காட்டூரிலே ஆமாத்தியர் குலத்திலே நீ சிறு தொண்டனாக பிறக்க வேண்டும். உன் மனைவி பொன்னுரியானவர் வெங்காட்டு நங்கியா பிறக்க வேண்டும். உன் மகன் விஸ்வகே சீரனாக பிறந்து நீங்கள் மூவரும் இந்த சோதிம்பாக்கம் என்று சொல்லக்கூடிய கிராமத்திலே பெருமையாக வாழ்ந்து வந்த உயர் திருவாளர் எல்லம்மாள் என்று சொல்லக்கூடிய தாயவர்களையும் என்னுடைய பாதார விந்தத்துக்கு ஏர்வையாக ஏற்றி அப்படி காலஞ்சென்ற உயர் திருவாளர் எல்லம்மாள் என்று சொல்லக்கூடிய ஆவியானது எங்கேயும் அலைவிட்டாமல் இந்த தீபத்திலே நிறுத்தி நானே கொண்டு போய் விடுகிறேன். அப்படியே கொடுத்து